அன்பு வணக்கம். மூத்தவன் தொழில் காப்பியனை முனியாகிவிட்ட பாட்டரசன் கம்பனோடு பரம்புமலை கபிலனை ஒரு கூட்டு வடிவாக்கி என்னை குழந்தை என பெற்றவளே, ஈரமனம் கொண்டன்னை ஈர்த்தவளே, சேர்த்தவளே, ஓரவழி பார்வையினால் ஒளிவெல்லம் வார்த்தவளே, நான் வணங்கும் செந்தமிழே உனக்கு முதல் வணக்கம். முத்து கடல் பதித்து மூன்று நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே, கட்டும் கடல் மீது கரங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே, நதியில் விளையாடும் தென்னன் மடியில் தவழ்ந்த தமிழ் தாயின் தவ புதல்வனே, பன்னிசைந்து பாடுகையில் நீ இசைத்தமிழ், இயல்பாய் பேசுகையில் நீ இயற்றமிழ், கூத்தாடி நடிக்கையில் நீ நாடகத்தமிழ், இயல் இசை நாடகம் மூன்றும் இணைந்த முத்தமிழே, சொன்னாலும் வாய்மணக்கும் முகத்தாலும் கைமணக்கும் நட்டாலும் தமிழ் பகிராய் நடிக்கின்ற தமிழருக்கு கலைஞர் என்ற பெயர் இருக்கும் என்றால் அந்த கலைஞரை வணங்குகின்றேன். சுற்றிய இடமெல்லாம் தீ பற்றிய இடமாக்கிய வெற்றியின் பாடலே, வேர்வையின் தேடலே, சுற்றிய இடமெல்லாம் தீ பற்றிய இடமாக்கிய வெற்றியின் பாடலே, வேர்வையின் தேடலே, திசையெல்லாம் கணக்கும் எங்கள் திராவிட மாடலே, இரண்டாம் கலைஞரே, நிரந்தர இளைஞரே, இனமான முதல்வரே, எமையாலும் தலைவரே, உமது ஜாதகத்திலே முதல்வராகும் கட்டமே இல்லை என்று கிளி ஜோசியம் பார்த்தவனெல்லாம் கிளிபிடித்து போக, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று நீ முரசறைந்த சத்தத்தில் ஆளுநர் மாளிகை மட்டுமா அசைந்தது? நேற்று ஆண்டவன் மாளிகையின் அஸ்திவாரங்களும் அல்லவா அசைந்தது? குழப்பவாத பிளாஸ்டிக் எல்லாம் கும்பாபிஷேகம் செய்துவிட்டு இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் பீஸ் பீஸாய் உடைத்துவிட்டு பொறுப்பாக மட்டுமல்லாமல் நெருப்பாகவும் ஆட்சி நடத்தும் நிரந்தர முதல்வர் அவர்களே, உனக்கு என்னுடைய வானளாவிய வணக்கங்கள். காட்டு மூங்கிலை கருவண்டுகள் துளைத்து பாட்டு புல்லாங்குழல் படைப்பது போல், காட்டு மூங்கிலை கருவண்டுகள் துளைத்து பாட்டு புல்லாங்குழல் படைப்பது போல், தரிசு நிலங்களாய் கிடந்த எங்களை தஞ்சை கலனிகளாய் பூத்து குலுங்க வைத்த புன்னகை மன்னனே, எங்கள் இளைஞரணியின் அண்ணனே, உனக்கு என்னுடைய வானளாவிய வணக்கங்கள். அரியலூரின் அரிமாவாக விளங்கும் மாண்புமிகு போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர்களே, வானம் வானவில்லுக்கு வளகாப்பு நடத்துகின்ற இந்த வசந்த வேளையிலே இந்நிகழ்வை எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் மாவட்ட ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் அசோக சக்கரவர்த்தி அவர்களே, கிளை செயலாளர் அண்ணன் செல்வம் அவர்களே, மற்றும் அதாவது நம்முடைய பேருக்கு பின்னால ஒரு காலத்துல சாதியை பத்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்முடைய பேரு இப்போ ரவி அப்படின்னா அதுக்கு பேர அவருடைய சாதி என்னவோ அதை போடுவாங்க. அப்ப இந்த சாதியெல்லாம் நம்ம போடக்கூடாது, அனைவருமே சமம் என்று அவர்களே என்று சொன்ன கழகம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அதன் முன்னிலை வகித்து அமர்ந்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் கருப்புசாமி அவர்களே, அண்ணன் நெப்போலியன் அவர்களே, அண்ணன் ரவி அவர்களே, அண்ணன் மனோஜ் அவர்களே, அண்ணன் கனகராஜ் அவர்களே, அண்ணன் ஆரோக்கியம் அவர்களே, அண்ணன் செல்வம் அவர்களே, அண்ணன் சகாதேவம் அவர்களே, அண்ணன் பிரகாசவேல் அவர்களே, அண்ணன் வெற்றிமணி அவர்களே, அண்ணன் நாகூர் கனி அவர்களே, அண்ணன் செல்வராஜ் அவர்களே, அண்ணன் பழனிசாமி அவர்களே, அண்ணன் அருள்முருகன் அவர்களே, அண்ணன் விஜய் அவர்களே, அண்ணன் விவேக் அவர்களே, அண்ணன் சுகுமார் அவர்களே, அண்ணன் செங்குட் அவர்களே, அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களே, அண்ணன் சிவபெருமான் அவர்களே, அண்ணன் பாரதி பாலன் அவர்களே, அண்ணன் விஜய் அவர்களே, அண்ணன் இளங்கோவன் அவர்களே, அண்ணன் சிவம்பொழியன் அவர்களே, அண்ணன் கருணாநிதி அவர்களே, அண்ணன் பிரபாகரன் அவர்களே, அண்ணன் ஹரிஹரன் அவர்களே, அண்ணன் அருண் அவர்களே, அண்ணன் குமரவேல் அவர்களே, அண்ணன் எழிலரசன் அவர்களே, அண்ணன் சிவசுப்பிரமணியன் அவர்களே, அண்ணன் கபில்தேர் அவர்களே, இறுதியாக நன்றி உரை ஆற்ற அமர்ந்திருக்கும் அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் KNS அரவிந்த் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். மேலும் தராசில் கனமான தட்டு கீழே இருப்பது போல் இனமான பெரியவர்களே இருக்கின்ற இம்மேடையின் கீழ் உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கம். மேலும் இங்கு அமர்ந்திருக்கும் அத்துணை பேரையும் அவர்களே என்று சொல்வதற்கு இந்த அடியவனுக்கு வயதும் இல்லை, அனுபவம் இல்லை. அதனால் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து, கடலாக இருந்து நிலமாகி மனித இனம் தோன்றுவதற்கு தடயங்கள் கொண்ட ஐயா கலைஞர் கண்டெடுத்த அரியலூர் வாழ் அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்கள். இளம் தலைவர் என்ற வாசகத்தை நான் கலந்து பாடினால் அக்கரும்பின் சாற்றினிலே தேன் கலந்து பால்
காலம் போய் இன்று விளையாட போறியா, போப்போ, நீ விளையாட சென்றால் உடனே உனக்கு வேலை காத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தமிழ்நாட்டை மாற்றிய அண்ணன் விளையாட்டுத்துறை அமைச்சர், மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்கள் உதயமானார். நான் கட்சி சார்ந்தவள் கிடையாது, நான் எந்த கட்சியையும் சார்ந்தவர் இல்லை. பிறகு எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் பேச வேண்டும்? இவர்களுக்காக ஏன் என்னுடைய குரல் ஒலிக்க வேண்டும்? சொல்கிறேன், கேளுங்கள். இந்த அவையிலே இருக்கக்கூடிய உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தமிழருக்கும் சொல்கிறேன். அதாவது இப்படிப்பட்ட மேடையிலே சான்றோர்களை அழைத்து சட்ட அறிவையும் நமக்கான மண் உரிமையையும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களுடைய உரிமையை கற்றுக் கொடுக்கிற கட்சியை சார்ந்த யாரேனும் இங்கு இருந்தால் என்னிடம் வந்து சொல்லுங்கள், நான் இருக்கிறேன் என்று. சொல்ல முடியாது. ஏனென்றால் தான் முன்னேற வேண்டும் என்று நினைப்பார்களே தவிர தன்னுடைய மக்கள் முன்னேற வேண்டும் என்று யாருமே நினைக்க மாட்டார்கள். இந்த ஆட்சியை பற்றி பேசும் போதெல்லாம் நான் ஏன் மகிழ்ந்து நெகிழ்ந்து போகிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒன்றுமில்லை, இந்த மேடையிலே இவர்கள் அமைந்திருக்கிறார்கள், நான் இருக்கிறேன், அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். ஆண்களாகிய இவர்கள் இருப்பதற்கும் பெண்களாகிய நாங்கள் இருப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்னவென்று கேட்டால், ஆண்களாகிய இவர்கள் இந்த மேடையிலே அமர்வதற்கு முன்னால் ஒரு 20-30 ஆண்டு காலம் உழைத்திருப்பார்கள். ஆனால் பெண்களாகிய நாங்கள் இந்த மேடையில் அமர்வதற்கு 20-30 ஆண்டு காலம் மட்டும் போதாது, 1000 போராட்டங்களுக்கு பிறகுதான் இந்த மேடையே எங்களுக்கு கிடைத்தது. இந்த மேடையை எங்களுக்கு கொடுத்த, இந்த விடுதலைக்கான வெளிச்சத்தை கொடுத்தது திராவிடம் என்று சொன்னால் அது ஒன்றும் மிகையாகாது. நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன். தந்தை பெரியாருடைய கொள்கைகளை உறக்கச் சொல்லுகின்ற, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கொள்கைகளை உறக்கச் சொல்லுகின்ற, முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய கொள்கைகளை உறக்கச் சொல்லுகின்ற ஸ்டாலின் எனும் ஆலமரத்துக்கு கீழே இருக்கும் காரணத்தினால் இவ்வளவு சுயமரியாதையாக உங்கள் முன் இன்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த காலத்துல பெண் என்றாலே குனிந்த தலை நிமிராமல் நடக்க வேண்டும் என்ற காலம் போல் உள்ளாட்சி தேர்வுகளிலும் அரசு அலுவலகங்களிலும் இன்று பெண்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்று சட்டமன்றத்தில் பெண்களின் குரல் ஒலித்தது தொடங்கி இன்று இந்த அவையில் இந்த குரல் ஒலிப்பதற்கு காரணமாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். விதவை அப்படின்னு சொல்லிட்டு கணவனை இழந்த பெண்கள் விதவைன்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. அப்ப விதவைன்னு சொல்லிட்டு எழுதும் போது அந்த சொல்லுல கூட எங்களால் புள்ளி வைக்க முடியவில்லை என்று குமுறிய பெண்களுக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார், விதவை என்பது வடமொழி சொல், எனவே தமிழில் கைப்பெண் என்று எழுதுங்கள், 1க்கு 2 மட்டும் வைக்கலாம் என்று கூறி விதவையான பெண்களையும் தலை நிமிர வைத்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அதாவது பேருந்து இந்த சமுதாயத்துல இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை சாதியினாலோ மதத்தினாலோ இருக்கின்ற இந்த பிரிவுகளை அகற்றுவதற்கு தந்தை பெரியார் அவர்கள் கண்டுபிடித்த நிறம் கருப்பு. பொருளாதார ஏற்றத்தாழ்வு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உண்டு கொழுப்பவன் ஆகியவர்களை குறைப்பதற்காக மிகப்பெரிய அறிஞன் காரல் மார்க்ஸ் கண்டுபிடித்த நிறம் சிவப்பு. பொருளாதார பேதங்களை நீக்க சில கழகம், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை போக்க சில கழகம். இவையெல்லாம் இருக்கும் பொழுது இந்த இரண்டிற்கும் சேர்த்து போராடுகிற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். அவற்றின் நிறம் கருப்பு சிவப்பு. தோல்ல அந்த துண்டு போட்டுப்போம்ல, அதுக்கு உண்டான இந்த விளக்கம் தான் இது. பேருந்துகள்ல கைதட்டி இருப்பாங்கல்ல, பேருந்துகள்ல திருநங்கைகள் திருநம்பிகள் பேருந்துகள்ல கைதட்டி கொண்டு இருக்கின்ற அவர்களை இந்த பிரபஞ்சமே கொண்டாடுகிற அளவுக்கு உயர்த்தியதுதான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய கலைஞர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்துல 7000 பள்ளிக்கூடங்களை கட்டினாராம். அந்த 7000 பள்ளிக்கூடங்களிலும் படிக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுடைய குடும்பங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். குடிசை மாற்று வாரியத்தால அன்னைக்கு பல குடிசைகள் கட்டிடங்களாக கோலோச்சி இருக்கின்றன என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு கட்டிடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவன் படைப்பிலே அனைவரும் சமமெனில் அவன் உயர் சாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா, இல்லை மற்ற சாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பது என்ன, களிமண்ணா சுண்ணாம்பா என்ற கேள்விக்கு ஆகச் சிறந்த பதிலாக நம்முடைய கலைஞர் அவர்கள் கண்டெடுத்த பெரியார் சமத்துவபுரம், நாங்கள் அனைவரும் சமம் என்று அந்த சமத்துவபுரத்திலே வாழும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்துல கோவிலுக்கெல்லாம் போறதுக்கும் நீர்நிலைகள்ல போறதுக்கும் நாய்க்கு கூட உரிமை இருந்துச்சு தவிர மனிதர்களாகிய நமக்கு அந்த இடத்துல இல்ல. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் சரிசமமாக இங்கு அமர்ந்து கொண்டு இந்த அவையில் ஒரு பெண் பேசுவதை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு
கழகம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்வது திருக்குறள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்வதுதான் திராவிடம். அதாவது மக்களை சாதியினால், மதத்தால், அதிகாரத்தால், ஆணவத்தால் பார்க்கின்றவர்களுக்கு இந்த திராவிடம் என்றால் என்னவென்பது தெரியாது. நம்முடைய காலமெல்லாம் கிடைத்த புகழையும் பெருமையையும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பவர் தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். நீ பெரியவன், நீ சிறியவன், இவன் ஆண்டான், அடிமை, உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன் என்ற எந்த பாகுபாடும் இல்லை. நீயும் நானும் சமம், ஆண் பெண் இருவருமே சமம் என்று நினைப்பவர்கள் என்ற தத்துவத்திற்கு சொந்தக்காரர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். முன்னாடி உள்ள காலத்துல இதுவாப்பா, இது செருப்பு தைக்கிற வீடுப்பா, இதுவா, இது கூலி தொழிலாளிய வீடு, இதுவா விவசாயம் பண்ற வீடு, இது முடித்திருத்துவோட வீடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலம் போய் இன்று இது பட்டதாரி வீடு, இது வழக்கறிஞர் வீடு, இது ஆசிரியர் வீடு, இது மருத்துவர் வீடு என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நம்மை உயர்த்தியது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட மாடல் என்று சொன்னால் காலத்திற்கும் நம்முடைய கழக தலைவருடைய முகம்தான் நினைவுக்கு வரும். நீ சென்று சாமியை தொட்டால் சாமி கருகிவிடும் என்று சொன்ன பார்ப்பனர்களிடம் நான் சென்று சாமியை தொட்டால் சாமி கருகிவிடும் என்று சொன்னார், நான் பெரியவனா இல்லை உன் கடவுள் பெரியவனா என்று சொல்லி நம்ம அனைவரையும், அனைத்து சாதியினரையும் அர்ச்சகர் ஆகலாம் என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் அவர்கள். இந்தியாவுடைய பெரியாரான அம்பேத்கருக்கும் தமிழ்நாட்டுடைய அம்பேத்கரான பெரியாருக்கும் அவர்களுடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாகவும் சமூக நீதி நாளாகவும் அறிவித்தது யாருடைய ஆட்சி என்று கேட்டால் நம்முடைய திராவிட மாடல் நாயகரின் முகம்தான் நினைவுக்கு வரும். கையிலே பணம் இல்லை, போக வேண்டிய இடத்திற்கு போய் சேரலாம் என்று நம்பிக்கையோடு பேருந்துகளில் ஏறும் பெண்களே, நம் அனைவருக்கும் எந்நாளும் தளபதியின் முகம்தான் நினைவுக்கு வரும். படிக்கவும் பணிபுரியவும் வீட்டை தாண்டி வந்த பெண்களுக்கு விடியலை அளிக்க வேண்டும் என்று முதல்வராக பொறுப்பேற்றவுடன் முதல் நாள் கையெழுத்திட்ட முத்தான திட்டங்களில் ஒன்றுதான் பேருந்து விடியல் பயண திட்டம். வாங்கும் சம்பளத்தில் பாதிக்கு மேல் நம்முடைய பேருந்து பயணத்திற்கே செலவாகிறது என்று குமுறும் பெண்களுக்கும், வயதான காலத்துல பேரன் பேத்திகளை போய் பார்க்கணுமே என்று சில்லறையை தேடிக்கொண்டிருக்கும் பெண்களுக்கும் ஆக சிறந்த பதிலாக வந்ததுதான் நம்முடைய தளபதியாருடைய பேருந்து விடியல் பயண திட்டம். ஆனா இப்ப கட்சி தொடங்கின சில பேர் சொல்றாங்க ஓசி பஸ், அதனால இந்த பேருந்து விடியல் பயண திட்டம், மகளிர் உரிமை தொகை இதையெல்லாம் ரத்து பண்ணணும். ஆனால் இந்த திட்டத்தால் பயனடைபவர்கள் எத்தனை பேர் என்று யாருக்கும் தெரியாது. கோடியில் புரளும் யாருக்கும் ஏழை மக்களின் வாழ்க்கையும் வழியும் என்னவென்று தெரியாது. ரொம்ப கஷ்டமான குடும்பங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தான் தொலைதூரம் அவங்க வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளேயும் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகுது என்று கேட்டால் மாதம் 1500 ரூபாயில இருந்து 1700 ரூபாய் வரை செலவாகுது. எனவே இந்த பெண்களையும் நாட்டுடைய பொருளாதாரத்தையும் சேர்த்து நம்முடைய தளபதியாளர்கள் முன்னேற்றுகிறார்கள். இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 43% பெண்கள் வேலை வாய்ப்புல இருக்கிறாங்க. இதற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய தளபதியாளர்கள் பெண்களுக்கான இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் ஒதுக்கி அவர்களை ஊக்குவிப்பதால் தான். ஏறுனா காரு இறங்குனா காரு என்று இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த திட்டத்தோட பயன் என்னவென்று தெரியாது. பிஜேபி பெரிய கட்சியா, இருந்துட்டு போகட்டும். இந்தியாவுக்கே அவங்க தான் பிரதமரா, இருந்துட்டு போகட்டும். ஈடி அனுப்புவாங்களா, அனுப்பட்டும். பிரதமர் மோடி அவர்களே வந்தாலும் நாங்க பயப்படுறதா இல்ல. கல்விக்காக 2182 கோடி ரூபாயை கொடுக்க மாட்டீங்களா, கொடுக்காதீங்க. நீங்க செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் என் மாநிலத்தின் பிள்ளைகளை நான் படிக்க வைப்பேன் என்று சொல்லக்கூடிய முதல்வரைத்தான் நம்முடைய தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. அதாவது காசா படியளந்தா கையிரண்டு நோகுமுன்னு, காசா படியளந்தா கையிரண்டு நோகுமுன்னு, நெல்லா படியளந்தா நெடுநேரமாகுமுன்னு, அரிசியா படியளந்தா ஆக்க நேரமாகுமுன்னு, காலை உணவு திட்டம் என்று சோறா படியளக்கும் சோழ நாட்டு இளவரசர் தான் நம்முடைய திராவிட மாடல் நாயகர். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குரலுக்கு ஏற்ப நான் யாரை ஆட்சி செய்ய போகின்றனோ அவனும் நான் முதல்வன் என்ற சொல்லோடுதான் வளர வேண்டும் என்ற உயர்ந்த கருத்தோடு நம்முடைய தளபதியார் கொண்டு வந்த திட்டங்களில் ஒன்றுதான் நான் முதல்வன் திட்டம். தாவேக்காவுல ஒரு பெண் ஒருவர் பேசுறாரு, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க, அங்க இருக்கிற எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த ஆட்சினால தமிழகத்துல உள்ள எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. சரி என்ன பாதுகாப்பு இல்லை அப்படி? அதாவது இது ஒண்ணு வேலாயுதம் படம் ஒண்ணு இல்லைங்க. பாக்குற இடம் பூரா வேலாயுதம் எழுதி வச்ச பிறகு அண்ணன் வந்து காப்பாத்துறதுக்கு. இது திராவிட மாடல் அரசு நடத்தும், இது திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் தமிழ்நாடு அரசு. இங்கு சட்ட திட்டங்களும் நடைமுறைகளும் சரியாக இருப்பதால் தான் என்னால் இவ்வளவு தூரம் வந்து
பயணிச்சு பாதுகாப்பாக இங்க வந்து பேச முடியுது. பாதுகாப்பு இல்லைன்னா என்னால இங்க வந்து பேச முடியுமா? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தலையெடுத்த பின்னர் தான் இடுப்பிலே துண்டை கட்டி கொண்டு கூளை கும்பிடு போட்டுக் கொண்டிருந்த நாம் அனைவரும் தோளிலே துண்டை போட்டுக்கொண்டு இன்று சரிசமமாக வளம் வந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வினா, தமிழ்நாட்டு குடும்பங்களுக்கு என்ன செய்து விட்டது திமுக? அப்படி கேட்கிறவங்களுக்கு சொல்கிறேன், என் குடும்பத்துல எனக்கு நான் முதல்வன் திட்டம், என் அப்பா ஒரு விவசாயி, அவருக்கு இலவச மின்சாரம், என்னுடைய அம்மாவுக்கு மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை திட்டம், என் அக்காவுக்கு புதுமை பெண் திட்டம், என் தம்பிக்கு தவப்புதல்வன் திட்டம், என் தாத்தா பாட்டிக்கு வீடு தேடி மருத்துவம், அதோடைய செலவுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டம், அவங்க வயதான காலத்துல பார்த்து பொழுதுபோக்க என்னுடைய ஐயா கலைஞர் அவர்கள் கொடுத்த வண்ண தொலைக்காட்சி பட்டியல நான் சொன்ன இந்த திட்டங்கள் அனைத்திலும் என் குடும்பம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழும், இந்த தமிழ்நாட்டில் வாழும் அத்துணை குடும்பங்களும் ஏதாவது ஒரு திட்டத்தின் கீழ் பயனளித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். சரி, வெறும் திட்டம் மட்டும்தான் உன்னுடைய திராவிட மாடல் ஆட்சியா என்று கேட்டால் இல்லை இல்லை. மொழி உணர்வு, கல்வி, பொருளாதாரம் என அனைத்திலுமே இந்திய ஒன்றியத்திலேயே தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அதெல்லாம் சரிங்க, இப்ப எதுக்காக துணை முதல்வருக்கு பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டால், கலைஞரின் பேரன் என்பதற்காகவா? இல்லை. முதல்வருடைய மகன் என்பதற்காகவா? இல்லை. துணை முதல்வர் என்பதற்காகவா? இல்லை. பிறகு மாவட்ட இளைஞரணி செயலாளர் என்பதற்காகவா? இல்லவே இல்லை. பிறகு எதற்காக நீங்க அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்கள் என்று கேட்டால், இவரை கொண்டாட கொண்டாட இன எதிரிகள் கதறுகிறார்கள். என்னடா இவரோட திமுக முடிச்சிருவோம் பார்த்தா அடுத்து ஒரு ஆளை இப்ப மறுபடி கட்சிக்குள்ள இறக்குறாங்க என்று நம்முடைய இன எதிரிகள் கொண்டாடுகிறார்கள். நீ சனாதனத்தை எதிர்த்தால் உன்னை நாங்கள் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி விடுவோம் என்று சில கூட்டங்கள் சொல்லியும் தான் சொன்ன சொல்லி இருந்து ஒரு புள்ளி கூட மாறாமல், ஆம் நான் சனாதனத்தை எதிர்ப்பேன் என்று ஒருவர் சொன்னார் என்றால் அவரை கொண்டாட கொண்டாட இன எதிரிகள் கதறுகிறார்கள் என்றால் நாங்கள் அவரை கொண்டாடி கொண்டேதான் இருப்போம். இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் தோழர்களுக்கும் உங்களுடைய தலைமுறையை சார்ந்தவள் என்ற கவலையோடு சொல்லுகிறேன், அடுத்து பிறக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தே தீர வேண்டும். கலவர பாஜகவை தமிழ்நாட்டில் காலூன்ற விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தே தீர வேண்டும். இந்த மேடை அவர் கொடுத்தார் என்பதற்காக அவரை புகழ வேண்டும் என்பதையெல்லாம் தாண்டி கொரோனா காலகட்டத்தில் இந்த உலகமே ஸ்தம்பித்து போன நிலையில் ஒரே ஒரு முதல்வர் பிபிஇ உடையணிந்து மருத்துவமனைக்கு சென்றார் என்று சொன்னால் அது எந்த மாநிலத்தில் நடந்திருக்கிறது? நம் மாநிலத்தில் நம் தலைவர் அவர்கள் சென்றார். திராவிட மாடல் ஆட்சியை தலைமையேற்று நடத்தக்கூடிய நம் தலைவர் அவர்கள் சென்றார். அவரை பார்த்து மற்ற தலைவர்கள் சென்றார்கள். தமிழகத்துல 100% வேலை இருந்தா அதுல 40% இடம் வந்து பெண்களுக்காக ஒதுக்கிய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அலுவலக வேலை மட்டுமல்ல, அரசு வேலை மட்டுமல்ல, தேர்தலில் போட்டியிடுவது என்று எந்த மூலையில் எந்த வேலை காலியாக இருந்தாலும் அவற்றில் 40% பெண்களுக்கு என்று சொல்லி சரித்திரம் படைத்த கழகம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். ஆண்களே கவனித்துக் கொள்ளுங்கள், பெண்களின் பெயரில் பத்திரம் பதிவு செய்தால் 1% குறைவு. இவற்றை நான் ஏன் சொல்கிறேன் என்று கேட்டால், நான் இளங்கலை தமிழ் துறை படித்தவள். தமிழில் 3 செய்திகள் இருக்கிறது. என்னவென்றால், முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். கருப்பொருள் என்றால் இசை, பண், பாடல், தொழில் என்று சிலவை அடங்கும். உரிப்பொருள் என்றால் ஒழுக்கத்தை குறிக்கும். இவற்றில் முதல் பொருள் என்று சொல்வது நிலம். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெல்லை, மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஐந்துமே நிலத்தை குறிக்கக்கூடியது. இந்த நிலம் அனைத்துமே யாரை மையமாக வைத்து அமைகிறது என்று கேட்டால் பெண்களை மையமாக வைத்து அமர்கிறது. அதுதான் தமிழர் பண்பாடு. சங்க காலத்துல பெண்களை மையமாக வைத்துதான் ஆட்சி நடத்தினாங்க. அதே ஆட்சியை இன்று நம்முடைய திராவிட மாடல் நாயகர் நடத்தி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைத்து தீர வேண்டும். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்தால் திமுக காலி, அண்ணன் சீமான் அவர்கள் வந்தால் திமுக காலி, அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்தால் திமுக காலி, அண்ணன் விஜய் அவர்கள் வந்தால் திமுக காலி, அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்தால் திமுக காலி. 75 வருடங்களாக எதிராக நிற்பவர் தான் மாறிக்கொண்டு இருக்கிறாரே தவிர எதிர்த்து நிற்பது என்றுமே திராவிட முன்னேற்ற கழகமாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏதோ வாரிசு அரசியல் சொல்றீங்களே, எதுக்கு வாரிசு அரசியல்? ஐயா ராமதாஸ் அவர்களுடைய
மகன் வந்து 36 வயசுல எம்பி ஆனாரு. ஐயா மூப்பனார் அவர்களுடைய மகன் 38 வயசுல எம்பி ஆனாரு. ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவருடைய மகன் 39 வயதுல எம்பி ஆனார். அம்மா சசிகலா அவருடைய அக்கா மகன் 38 வயசுல எம்பி ஆனார். இதெல்லாம் வாரிசு அரசியல் இல்லையா? ஆனா நம்முடைய தளபதியாருடைய மகன் அண்ணன் உதயநிதி அவர்கள் 42 வயதுல அரசியலுக்கு அரசியலா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப தாவேகாவோட தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய மகன் ஒரு டைரக்டர், அதாவது படம் எடுப்பாங்கல்ல அந்த டைரக்டர். ஏன் அவர் டைரக்டர் ஆகணும்? வேறு ஏதாவது வேலைக்கு போக வேண்டியதானே? ஏனென்றால் அண்ணன் விஜய் அவர்களுடைய அப்பா ஒரு டைரக்டர், அண்ணன் விஜய் ஒரு நடிகர், அதனால அவருடைய மகனை டைரக்டர் ஆகியிருக்காரு. அப்ப நீங்க மட்டும் குடும்பமா அரசியலுக்குள்ள வரலாம். ஆனா 75 வருடங்களாக கஷ்டப்பட்டு உழைத்து போராடி சிறைக்கு சென்று அன்று மக்களோடு மக்களாக களத்தில் நின்றாரே ஐயா கலைஞர் அவர்கள், அவருடைய மகனோ பேரனோ ஆட்சிக்கு வந்தா அது உங்களுக்கு வாரிசு அரசியலா? தாய்மார்களே, நீங்க சொல்லுங்க. நீங்க எல்லாம் சமையல் அறைக்கு போன உடனேயே நல்ல ருசியா சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா பழகி இருப்பீங்க, பிறகுதான் நல்ல ருசியா சமைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதே போல இன்னைக்கே கட்சியை தொடங்கி இன்னைக்கே ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கலாமா? அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சது 1949ஆம் ஆண்டு. ஆனா 1967ஆம் ஆண்டுதான் அவர் ஆட்சிக்கே வந்தார். அதுபோக அண்ணா அவர்கள் 1934ஆம் ஆண்டுலேயே பெரியாரோடு இணைந்து அவனுடைய பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார். அதாவது கட்சி வாழ்க்கைக்கு, நம்மளுடைய மக்களுடைய வாழ்க்கைக்கு வந்துட்டார். அப்பையில இருந்து அவர் உழைத்தாரு. 34 வருடங்கள் கழித்துதான் அவர் முதல்வராகும் வாய்ப்பையே, தமிழ்நாட்டுடைய முதல்வராகும் வாய்ப்பே அவருக்கு கிடைத்தது. அதுவரைக்கும் அவர் மக்களோடு மக்களாக நின்று போராடி சிறைக்கு சென்று பிறகு முதலமைச்சரானார். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம வீட்டுல உழைக்கிற நம்மளுடைய பெண்களுக்கு நம்ம குடும்பத்தினாலேயே ஒரு சரியான அங்கீகாரம் கொடுக்க முடியல. ஆனா தமிழக அரசை நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய தளபதியார் அவர்கள் அவர்களுக்கும் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும், சுயமரியாதையை மீட்டெடுக்க வேண்டும் என்று இந்தியாவிலேயே முதன்முறையாக மகளிருக்கான உரிமை தொகையை கொடுத்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்று நினைத்தார் என்றால் அவர்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள். தமிழ்நாட்டை பார்த்துதான் தெலுங்கானா மாவட்டத்தில் மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க, கர்நாடகா மாநிலத்தில் மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க, மகாராஷ்டிராவில் மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க. ஜார்க்கண்ட்ல ஒரு மகத்தான வெற்றி என்னவென்றால் அங்கு உள்ள திருமதி கல்பனா சோழன் அவர்கள் எடுத்த வாக்குறுதியில் தமிழ்நாட்டை போலவே இனிமேல் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல மாநிலங்களில் உள்ள மக்களின் மனதிலும் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இறுதியாக நம்முடைய கழக தலைவருடைய ஒரு சாதனையை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். அதாவது இப்பொழுது அவர் செய்த சாதனை என்னவென்றால் பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் கொடூர தீர்ப்பு. அன்று நம்முடைய கழக தலைவர் அவர்கள் சொன்னார், இன்றும் 6 மாதத்திற்குள் ஆட்சி மாறும், அப்பொழுது இந்த சட்டத்தின் பிடியில் இருந்தும் இந்த ஸ்டாலினின் பிடியில் இருந்தும் யாரும் தப்பவே முடியாது என்றார். இன்று அதை நிறைவேற்றியும் காட்டியுள்ளார். இதுவரை நீங்கள் பார்த்த நான் சொன்ன சாதனைகள் அனைத்துமே திராவிட மாடல் ஆட்சியினுடைய பார்ட் 1 தான். வெர்ஷன் 2.0 2026க்கு லோடிங் ஆயிட்டு இருக்கு. அப்படி என்றால் 2026 திராவிட மாடல் ஆட்சிதான் ஆட்சி அமைக்கும். எனவே வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்று கூறி என்னுடைய பேச்சை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் வீடு கொண்டு ஏர்நடை போடும் என் வீர திராவிட சிங்கங்களே, நெஞ்சை நிமிர்த்தி நெடுவால் கையிலேந்து கொடுப்பதை கொண்டு கொக்கரிக்கும் என் கொள்கை சிங்கங்களே, அறுபடை வீடுகள்ல இருந்து எப்படி 6 கால பூஜையை பிரிக்க முடியாதோ, மசூதிகள்ல இருந்து எப்படி தொழுகையை பிரிக்க முடியாதோ, ஆலயத்திலிருந்து எப்படி ஜபத்தை பிரிக்க முடியாதோ, அதே போல் தமிழக மக்களின் மனதில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரிக்கவே முடியாது என்று கூறி உங்களை